Searching. Test. நல்லது அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திலே உங்களை அனைவரையும் அன்போடு கூட வரவேற்று கொள்ளுகிறோம். இந்த மாதத்தின் இரண்டாவது வாரமாகிய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நாம் சபையாக இங்கே கூடி வந்திருக்கிறோம். அதே சமயம் இந்த வலைத்தளங்கள் ஊடாக இந்த ஆன்லைன் சர்வீஸுக்காகவும் கூட வந்திருக்கிறவர்களையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறோம். எனவே கருமையானவர்களே, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம், நன்றி செலுத்துவோம். மற்றும் அவர் செய்ய போகிற நன்மைகள் நிறைய இருக்கிறது, அதற்காகவும் நாம் அவரை துதிப்போம். எனவே நாம் வழமை போல ஆராதனை பாடல்களை பாடி உங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உங்கள் மத்தியிலே யாராவது தேவைகளோடு நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் இருப்பீர்களானால் தயவுசெய்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் இந்த jivoli.com இந்த ஃபேஸ்புக்குள்ளாக நீங்கள் அனுப்பும் பொழுது நாம் பின்பாக இந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். அதை நீங்கள் தைரியமாக நாங்கள் இந்த காரியங்களுக்காக வேண்டுதல் செய்ய காத்திருக்கிறோம். அதே சமயம் இன்னும் சில அறிவிப்பு என்னவென்றால், வர்ஷிப் நேரம் துதிக்கும் பொழுது சவுண்ட் எல்லாம் நாங்கள் கட் பண்ணி விட்டுருவோம். அதாவது சத்தம் ஒன்றும் வரமாட்டாது. காரணம், நீங்கள் உங்களிடங்களிலே நீங்கள் துதிக்க வேண்டும், நாம் இங்கே துதிக்க வேண்டும். விண்ணப்ப நேரம் ஒருமுனப்பட்டு சவுண்ட் எல்லாம் ஓன் பண்ணப்படும், சத்தம் உண்டாகும். அப்பொழுது நாம் ஒருமுனப்பட்டு ஜெபிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக நாங்கள் துதி நேரங்கள் மட்டும் எங்களுடைய துதிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது. அவரவர் சொந்தமாக துதிக்க பழக வேண்டும், சொந்த வார்த்தையினோடு. நன்றாய் துதியுங்கள், வார்த்தைகளை கேட்போம், ஜெபிப்போம். அதற்கு பின்பாக இந்த சபையிலே நடக்க வேண்டிய காரியங்களை அது தனிப்பட்ட முறையில் நடந்து அதுக்கு பிறகு இந்த நேரடி ஒளிபரப்பு நிறுத்தப்படும். எனவே நீங்கள் வந்திருக்கிறவங்களை இந்த அறிவிப்பை நீங்கள் கேட்டு ஒன்றுமே நீங்கள் சலனப்படாதபடிக்கு உங்கள் ஜெப கோரிக்கைகளை, உங்களுடைய சிறப்பு நாட்கள், ஏதாவது விசேஷ நாட்கள் இருக்குமானால் அதை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஆண்டவரிடத்திலே பிரார்த்தனை ஏறெடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பானவர்களே, எனவே இந்த அறிவிப்பு உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கும், புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நன்றி. நாம் ஆராதனைக்குள்ளாக நாங்கள் செல்லுவோம். எனவே நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே முதலிலே ஒரு சங்கீதத்தை, ஒரு பகுதியை நாங்கள் வாசித்து சங்கீதம் 119 சங்கீதம் 119 அதனுடைய 25ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனங்கள் வரைக்கும் வாசிப்போம். சங்கீதம் 119 25லிருந்து 32ஆம் வசனங்கள் வரைக்கும் உள்ள வசனங்களை நாங்கள் வாசிப்போமாக. எல்லாருமாக சங்கீதம் 119 எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 25லிருந்து 32 ஒருமனப்பட்டு நாம் எல்லாருமாக நாங்கள் வாசிப்போமா. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும், உமது கட்டளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சியல் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்துட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பேன் வழியாய் ஓடுவேன். வாசிச்சிங்களா அல்லது முணுமுணுத்தீங்களா? நீங்கள் யார், நீங்கள் இதில் பாருங்கள், அதில் இருக்க கஷ்டமான இதில் போடுவாங்க, நீங்கள் பாருங்கள். எல்லாருமே சத்தமாக வாசிங்க பார்க்கலாம், முணுமுணுக்காதீங்க. பைபிளை 25லிருந்து 32 சத்தமாக வாசித்து பாருங்க பார்ப்போம். என் ஆத்துமா
அப்போதும் போதும், அது 32 மட்டும்தான். சரி, பாருங்கள், அதில் அவர் ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரத்தை விண்ணப்பம் பண்ணுகிறார். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி. பொய்யான வழிகள் நிறைய இருக்கிறது. பொய் மார்க்கங்கள் என்று சொல்ல முடியும், பொய் மதங்கள் என்றும் சொல்ல முடியும். பொய்யான வழிகள், மார்க்கங்கள் நிறைய உண்டு. அதிலிருந்து என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய்வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். ஒரே ஒரு வழி மெய்வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவரே வழியாயிருக்கிறார், அவரே ஜீவனாயிருக்கிறார், அவரே சத்தியமாயிருக்கிறார். எனவே சத்திய தேவனிடத்திலே மெய் வழியை இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை அவரை தொழுது கொள்ளுகிற யாவருமே பாக்கியவான்கள். அவருடைய சமூகம் இன்பமானது, அவருடைய சமூகம் விலையேறப்பெற்றது. ஜெபிப்போம் நாம் எல்லாருமாய் ஒருமுனப்பட்டு. பிதாவே, இந்த காலை வேளையிலும் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சென்ற வாரத்திலும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து, எங்களை உடுத்துவித்து, போஷித்து, மன்னித்து, அரவணைத்து, பாதுகாத்து வழிநடத்தின கிருபைகளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த புதிய வாரத்திலும் நீங்கள் வைத்திருக்கின்ற அதிசயங்கள், நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் பிதாவே. சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுதே நன்றி கூறுகிறோம். நீங்கள் நல்லவர். உம்மை தேடுகிற மனுஷருக்கு நீர் நல்லவர். உம்மை தேடும் பொழுது எங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், எங்களுக்கு இறங்குகிறவர். ஆண்டவர், தாயிலும் மேலாக எங்களை நேசிக்கிறவர். எங்கள் கஷ்ட துன்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்து உணர்ந்தவர் கர்த்தாவே. எங்களைப் போல நீரும் மனுஷனாய் வந்து நாங்கள் படுகிற பாடுகள், வேதனைகளில் அதிகமாய் பாடுபட்டு பாவமில்லாதிருக்கிற மகாபிரதான ஆசாரியர் எங்களுக்கு இருக்கிறபடியினால் நாங்கள் தைரியமாய் உம்முடைய சமூகம் வந்திருக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் வாய்ப்பேச்சு, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய நடத்தைகளில் உள்ள பாவங்களை மன்னித்தருடைய ஆண்டவரே. இந்த அதனை அங்கீகரித்து வந்திருக்கிற பிள்ளைகள், இந்த தூரத்திலிருந்து தொலைத்தொடர்புகளில் இருக்கிற பிள்ளைகள் உட்பட ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்தித்தருளும். யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ அவருடைய கண்ணீரை துடையும் ஆண்டவரே. யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் இருளில் இருக்கிறார்களோ வெளிச்சத்தில் வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை அவளை தாங்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயத்திலிருந்து வருகிற ஜபத்தை புறக்கணீர் என்றபடி யாரெல்லாம் ஆண்டவரை நொறுங்கி போய் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவரை சந்தித்து ஆற்றி தேற்றி பலப்படுத்தி சீர்படுத்துவீராக. இது உம்முடைய கர்த்தர் ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பாடலை பாடி கர்த்தரை நம்ம மையப்படுத்துவோமாக. கர்த்தர் எங்களுடைய மெய்ப்பனாக இருக்கிறார். எனவே அவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார், நடத்தினார், இனிமேலும் நம்மை நடத்துவார். பாடுவோம் பாடலை. என்னாயன் ஆண்டவர் இனி எனக்கு எந்த குறைவு. என்னாயன் ஆண்டவர் இனி எனக்கு எந்த குறைவு. என்னாயன் சென்றாலும் தீமைகள் எதற்கும் பயமில்லை. இருளில் நான் எங்கு சென்றாலும் தீமைகள் எதற்கும் பயமில்லை. ஏனெனில் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்றும் ஆனந்தமே. அவரது கோலும் கைப்படியும் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றன. அவரது கோலும் கைப்படியும் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றன. இறைவன் துணையாளி
தனது களைப்பை ஆற்ற வீதி அருவிக்கு அழைத்து செல்கின்றார். எனக்கு புத்துயிரூட்டுகிறார். தம் திருப்பெயரில் பொருத்தி என்னை எனக்கு புத்துயிரூட்டுகிறார். தம் திருப்பெயரில் பொருத்தி என்னை தனது நேரிய வழியில் நடத்துவார். என் நாயன் என் ஆண்டவர். இனி எனக்கு என்ன குறைவு? என் நாயன் என் ஆண்டவர். இருளில் நான் எங்கு சென்றாலும் தீமைகள் எதற்கும் பயமில்லை. இருளில் நான் எங்கு சென்றாலும் தீமைகள் எதற்கும் பயமில்லை. ஏனெனில் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்று ஆனந்தமே. அவரது கோலும் கைதடியும் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றன. இறைவன் துணையாய் எனக்கு பயமில்லை. என் நாயன் என் ஆண்டவர். இனி எனக்கு என்ன குறைவு? என் நாயன் என் ஆண்டவர். எனக்கு அருமையானவர்களே, எனவேதான் நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் பசும்புல்லிடத்திலும் அமர்ந்த தண்ணீரண்டையிலும் கொண்டு போய் நம்மை விடுகிறார் என்றபடி கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்றதே நமக்கு அந்த ஒரு சொல்லே நமக்கு போதும். வசனம் அதே அந்த வாக்கு தத்துவமே நம்முடைய வாழ்நாள் முழுக்க போதும். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். இஸ் மை ஷெப்பர்ட். அப்போ நிச்சயமாய் நம்மை நடத்துவார், கொண்டு செல்லுவார். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை இன்னுமாக கர்த்தரை துதிப்போமாக. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வவல்லவர். அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சூரமண்டலம் தாளங்கள் முழங்கியே துதித்திடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தாரே, பெயர் சொல்லியே அழைத்தாரே. தாழ்வில் நம்மை நினைத்தாரே, பெயர் சொல்லியே அழைத்தாரே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம்.
தோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. காலை தோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. நம் பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வவல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். ஆண்டவரை விசுவாசியுங்கள், அதிசயத்தை காண்பீர்கள். விசுவாசிக்கிறீர்களா? எஸ், ஆண்டவர் அதிசயமானவர். அவருக்கு ஒரு பெயர் அதிசயமானவர். அவருக்கு பல பெயர்கள் உண்டு. ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, இமானுவேல், மற்ற வல்லமையின் தேவன், இப்படி எல்லாம் அவருக்கு பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர் அதிசயமானவர். எனவே வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார். மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற அதிசயம், நம்மை மாற்றுகிறார், மனிதனாய் மாற்றுகிறார், மனிதனை தெய்வமாய் மாற்றுகிறார். அதுதான் மிகப்பெரிய அற்புதங்களிலும் அற்புதம், அதிசயத்திலும் அதிசயம். நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்தீர்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கு? மாற்றங்கள் இருக்கிறதா? மாற்றங்கள் இருக்குமானால் அதிசயம் தானே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் அவர் மாற்றுவார், இன்னும் அதிசயத்தை செய்வார். இன்னொரு பாடலை பாடி, அதே வரிசையில் இருக்கிற பாடலை பாடி கர்த்தரை துதிப்போமாக. நேர்த்தியாய் பாடு நேரம் பாடுங்க, பாடிங்க, நல்ல நேர்த்தியாக கைகளை தட்டி பாடுங்க, கர்த்தர் உற்சாகமாய் பாடுங்க. சகல ஜனம்லே கை கொட்டிது படை கம்பீர சத்தத்தோடே அர்ப்பணித்திடுவோமே, நாமே அர்ப்பணித்திடுவோமே. சகல ஜனங்களே கை கொட்டிது படை கம்பீர சத்தத்தோடே அர்ப்பணித்திடுவோமே, நாமே அர்ப்பணித்திடுவோமே. போற்றி போற்றி பாடிடுவோமே, தேற்றி நம்மை காத்திடும் தேவனை. போற்றி போற்றி பாடிடுவோமே, தேற்றி நம்மை காத்திடும் தேவனை. ஊற்றிடுவாரே ஆவி தன்னையே, சாற்றிடுவோம் துதியை, சாற்றிடுவோம் துதியை. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே அர்ப்பணித்திடுவோமே, நாமே அர்ப்பணித்திடுவோமே. தாழ்வில் நம்மை நினைத்த தேவனை வாழ்நாள்
சபையில் உயர்த்திடுவோம். சகல ஜனங்களில் கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே ஆர்ப்பரித்திடுவோமே. நாமே ஆர்ப்பரித்திடுவோமே. சகல ஜனங்களில் கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே ஆர்ப்பரித்திடுவோமே. நாமே ஆர்ப்பரித்திடுவோமே. உன்னதமானவராகிய கர்த்தர் என்னாலும் அதிசயமானவராமே. உன்னதமானவராகிய கர்த்தர் என்னாலும் அதிசயமானவராமே. மன்னங்கும் மகத்துவம் ஆன ராஜாவாம் மகிழ்ந்து பாடிடுவோம். புகழ்ந்து பாடிடுவோம். சகல ஜனங்களில் கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே ஆர்ப்பரித்திடுவோமே. நாமே ஆர்ப்பரித்திடுவோமே. சகல ஜனங்களில் கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே ஆர்ப்பரித்திடுவோமே. நாமே ஆர்ப்பரித்திடுவோமே. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே ஆர்ப்பரித்திடுவோமே. நாமே ஆர்ப்பரித்திடுவோமே. நாமே ஆர்ப்பரித்திடுவோமே. கர்த்தரை கரங்களை தட்டி பாடி கர்த்தரை துதிப்பது நமக்கு தான் நல்லது. கர்த்தர் சந்தோஷப்படுவார், கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார். தன் பிள்ளைகள் பாடி துதிக்கும் பொழுது கர்த்தர் கம்பீரம் அடைவார். அப்படியே அவர் சிங்காசனத்திலிருந்து மகிழ்ச்சி அடைந்து கம்பீரம் அடைந்து நாம் கேட்கிறதுக்கும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, கடவுளை தேடுங்க, மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒன்றுக்குமே பயப்பட தேவையில்லை. இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை நாம் துதிப்போமாக. பாதம் பணிந்தேன் நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரமேஸ்வருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரமேஸ்வருளே பரம்பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், தேடினதால் கண்டடைந்தேன். பாடிட பாடல்கள் நீந்தளித்தீர்,
அழைத்தேன், தீவிரம் வந்து எனக்கு ஆதரித்து உதவி செய்தீர். திசையெங்கும் அலைந்து திரியாமல், திசை கட்டெங்கும் அலைந்து திரியாமல், அலைச்சலை அங்கோடி இங்கோடி என்றால் அழுத்தாமல், கேம்ப் போலீஸ் அது இதன்று தெரியாமல் உங்களுக்கு எல்லாரும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு கொடுத்திருக்கிறார், ஒரு பிளேஸ் ஒன்று, ஒரு இளைப்பாறலை கொடுத்திருக்கிறார். அதே போல் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் அங்கு அலைந்து அங்கு ஒரு அலைச்சலான ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்குமானால் இன்றைக்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் ஏற்று ஒப்புக்கொடு. உன்னுடைய அலைச்சலில் தண்ணீக்கி விடுவார். உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்போன்ற இடத்துல உனக்கு ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் பசுமுண்டிலும் உன்னை மடக்குவார் கொண்டு போய். அதுதான் ஆண்டவர் மெய்ப்பராக இருக்கிறார். எனவே இந்த கர்த்தரை பிடிக்க வேண்டிய நேரத்தில் பிடிங்க. இங்கே யாராக இருந்தாலும் சரி, அநேகம் பேர் அலைஞ்சு திரிகிறார்கள். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் ஒருவர்தான் நமக்கு மெய்ப்பராக இருக்கிறார், நமக்கு மெய்ப்பராக இருக்கிறார். தைரியமாய் அவரை இருக்க பிடிக்கும் பொழுது என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு நாள் நெவர் நான் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு அருமை ரட்சகர். நாங்கள் எவ்வளோ பெரிய பாவிகளாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளுவார். எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் பரவாயில்லை, ஏற்றுக்கொள்ளுவார். உன்னை கழுவுவார், சுத்திகரிப்பார். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை நாங்கள் துதிப்போம். நமக்கா யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். உனக்கா யுத்தம் பண்ணுவார், நமக்கா யுத்தம் பண்ணுவார், பண்ணினார், இன்னும் பண்ணுவார். யூதாவின் தேவனறிய தக்கவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரிது. யூதாவின் தேவனறிய தக்கவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரிது. சாலேமில் அவருடைய கூடாரமும், சீயோனில் அவர் வாசஸ்தலமும் இருக்கிறது. யூதாவின் தேவனறிய தக்கவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரிது. யூதாவின் தேவனறிய தக்கவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரிது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும், அவர் அங்கே இருந்து கேடகத்தையும், அங்கே இருந்து பட்டயத்தையும், அவர் அங்கே இருந்து யுத்தத்தையும் முறித்தார். கொள்ளையுள்ள பர்வதங்களை விட நீரே பிரகாசமுள்ளவர், மகத்துவமுள்ளவரே. யூதாவின் தேவனறிய தக்கவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரிது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும், அவர் அங்கே இருந்து கேடகத்தையும், அங்கே இருந்து பட்டயத்தையும், அவர் அங்கே இருந்து யுத்தத்தையும் முறித்தார். கொள்ளையுள்ள பர்வதங்களை விட நீரே பிரகாசமுள்ளவர், மகத்துவமுள்ளவரே. யூதாவின் தேவனறிய தக்கவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரிது. யூதாவின் தேவனறிய தக்கவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரிது. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரியின் மேட்டினில் கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரியின் மேட்டினில் கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா.
பரலோகத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்டி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்டி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அப்படிப்பட்டவரை நாம் துதிப்போமாக. கண்மலையும் கோட்டையுமாய் இருக்கிறவர், கல்வாரியிலே நம்முடைய பாவங்களுக்கு ரத்தம் சிந்தியவரை எல்லாருமே நீங்கள் ஒரு விசை வாய்களை திறந்து அவரை துதியுங்கள், அவரை போற்றி பாடுங்கள். எல்லாருமே கர்த்தரை மகிமை செலுத்துங்கள்.
இயேசுவை ஆண்டவரே, நாம் ஜெபம் செய்வோம், விண்ணப்பிப்போம். வழமை போல இந்த வியாதிகளுக்காக, இந்த கொரோனா, இந்த தொற்று வியாதி, இந்த கிருமி இதுக்கு ஆண்டவர் பரிகாரத்தை செய்து ஆண்டவர் இதில் ஒரு அழிவை உண்டு பண்ணி மக்களை விடுவிக்க நாங்கள் ஜெபிப்போமாக. பரமபிதாவை, இந்த நாளிலும் உடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகமெங்கும் ஆண்டவரை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வியாதி, இந்த கிருமி ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே மக்களுடைய உயிரை பறித்து விட்டது. எத்தனையோ மக்களுடைய வாழ்வாதாரங்களை சீர்குலைத்து விட்டது. அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைகிறதே என்று சொல்லப்பட்டபடி ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதார அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைந்து கொண்டிருக்கிறது. எங்கள் அன்பு தகப்பனே, நீங்கள் மனமிறங்கி நீங்கள் ஒரு விசை ஆண்டவரை சொன்னால் எல்லாமே அடியோடு போகும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்ற வாக்கியன்படி கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை அனுப்பியருளுமா நாம் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. உடைய மகிமை நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உடைய முகத்தை தேடுவார்களானால், ஜெபம் பண்ணுவார்களானால், பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன் என்ற வாக்கின்படி தேவரே, இந்த தேசங்களுக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக, மீட்பை கொடுப்பீராக. மகிமை நிறைந்தவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். அடுத்ததாக நாம் விசேஷமாய் நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். இந்த ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் உலகமெங்கும் சுவிசேஷ செய்தி சொல்லப்பட வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இப்பொழுது மிக வல்லமையான ஆயுதமாக இந்த ஊடகம்தான் இப்பொழுது இருக்கிறது. ஊடகம் என்று சொல்லும் பொழுது மீடியாக்கள், நேரிலே வீடுகளுக்கு போய் சந்தித்து சுவிசேஷம் சொல்வதெல்லாம் இப்பொழுது மிகப்பெரிய கஷ்டமான காரியமாக போயிற்று. எனவே இந்த மீடியாக்கள் மூலமாக ஆண்டவர் சுவிசேஷ செய்திகளை பரப்பவும், செய்திகள் சரியான செய்தி செல்லவும், ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் நாங்கள் வேண்டுதல் செய்வோம். நவம் இதுக்கு ஜெபிங்க. எல்லாரும் மன்னிங்க, அமைதியாக ஜெபத்துக்கு எல்லாருமே ஒருமனப்படுங்க. அவங்க ஜெயிப்போம். சொல்லப்பட்ட விண்ணப்பத்துக்காய் நாங்கள் வருகிறோம் ராஜா. கர்த்தாவே சுவாமி, உடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறபடியால் சகல மக்களுக்கும் உடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்பு உடைய முடிவு வரும் என்று சொன்னபடியால் கர்த்தாவே, இந்த மீடியாக்கள் மூலம் கர்த்தாவே உடைய சுவிசேஷம் செல்லப்படத்தக்கதாக நீங்கள் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே சுவாமி, இருளின் நாட்கள் வந்தபடியால் கர்த்தாவே நீங்கள் மனதுரி இறங்கி கர்த்தாவே அநேக மக்கள் ஆண்டவரை ரட்சிப்புக்குள் வரவும், உடைய சுவிசேஷம் தடையின்றி செல்லவும் ஆண்டவரை நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் செல்வோமாக. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும்
கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரும் கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துரு கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். சயங்காமல் பூசைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. விடுவிக்க வல்லவரே. ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். எனவே ஒரு கிறிஸ்மஸ் செய்தியைத்தான் இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். சென்ற 2 வாரங்கள் உங்களுக்கு கிறிஸ்மஸ் செய்தியைத்தான் உங்களுக்கு நான் பேசிக்கொண்டு வருகிறேன். அதில் நிச்சயமாக உங்களுக்கு அவைகள் பலனையும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். சென்ற முறை மரியாளை குறித்து பேசியிருந்தேன். அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், அது அழைக்கப்பட்டவர்கள் கிருபை பெற்றவர்கள் என்றும் மரியாளுக்கு சொன்ன 3 வார்த்தை. அழைக்கப்பட்டவர்கள் கிருபை பெற்றவர்கள், அழைக்கப்பட்டவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதமானவர்கள். அந்தபடியாக அந்த வாக்குத்தத்தத்தை தேவதூதன் மரியாளுடைய வீட்டிலே பிரவேசித்து சொன்ன அந்த 3 வார்த்தைகள் நமக்கும் அது பொருத்தம், நமக்கும் அவைகள் செல்லுபடியாகும். நமக்கும் இந்த நாட்களிலே அதைத்தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எனவே இந்த நாளில் கூட நாம் யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். யோசேப் எடுத்து வாசிப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் அவருடைய 18வது வசனத்திலிருந்து அந்த அத்தியாயம் முடியும் வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். அதாவது 25ஆம் வசனங்கள் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். யோசேப்பை குறித்து இந்த நாளிலே தியானம் பண்ணுவோமாக. 18ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது,
அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து, கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, அவள் தன் முதற்பேறான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். பாருங்கள், இந்த யோசேப்புடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து, அதாவது இந்த சம்பவத்தில் இருந்து நாம் சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதை நீங்கள் தியானம் பண்ணினால் பாருங்கள், வசனம் நன்றாய் சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஏற்கனவே உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் வசனங்கள் பிழையாக போடப்பட்டிருக்கிறது, மன்னிக்கவும். கொஞ்சம் பிந்தி போடப்பட்டதுக்காக மன்னிக்கவும். இதில் நான் திரும்ப பாருங்கள், இந்த வசனத்திலே 19ஆம் வசனத்திலே, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு குழப்பம் ஒன்று உண்டாயிற்று. காரணம் என்னவென்று சொன்னால், மரியாளை யோசேப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்க அவர்கள் ப்ரொப்போசல் பண்ணி, கன்ஃபார்ம் பண்ணி, ப்ரொப்போசல் பண்ணி, நிச்சயப்படுத்தி, இன்னாருக்கு இன்னார் என்று பெரியோர்களால் முடிவு செய்தாயிற்று. முடிவெடுத்த பிறகு, தீர்மானம் பண்ணின பிறகு, இப்ப மரியாள் கர்ப்பம். எலிசபெத்துடைய வீட்டுக்கு போய், தன்னுடைய இனத்தாலாகிய எலிசபெத்துடைய வீட்டை போய் அது உண்மையா என்று பார்க்கறதுக்காக, ஏன் காபிரியல் வந்து சொன்னான், இதோ உன் இனத்தாலாகிய எலிசபெத் இப்பொழுது அவளுக்கு 6 மாதம், மலடியாக இருந்த அவளுக்கு இப்பொழுது கர்ப்பம் 6 மாதம், கர்த்தரால் கூடாத ஒரு காரியம் இல்லை. அப்படியா என்று கேட்டு அதை பார்க்க, விசாரிக்க, அந்த சந்தோஷத்திலே அனுபவிக்க இந்த மரியாள் தாயாரும் அந்த எலிசபெத்துடைய வீட்டுக்கு போன இடத்துல, அப்படியாக அந்த லூக்கா சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து கொள்ளலாம். என்னென்னா, அவர்கள் அப்படி பரிசுத்தாய் நிறைந்து பேசின வார்த்தைகள். 3 மாதம் அளவும் இந்த மரியாள் தாயார் எலிசபெத்தோடு கூட இருந்திருக்கிறார் அந்த வீட்டில். இப்போ திரும்பி வரும் பொழுது கர்ப்பம், மரியாள் தாயார் 3 மாதம். இப்போ யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும், எப்படி யோசிச்சிருப்பார், சிந்திச்சு பாருங்க. போனவள் திரும்பி வர்ற நேரத்தில் கர்ப்பத்தோட வார என்ன செய்கிறது? இவருடைய வாழ்க்கை பிழைச்சி போச்சு. நான் ஏமாந்துட்டனோ, என்னை ஏமாத்திட்டாலும், இவள் தவறி போயிட்டாலும். ஒருவேளை மரியாள் தாயார் சொல்லியிருக்கலாம் யோசேப்புக்கு வந்து, கர்ப்பத்துக்கு காரணம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே எனக்கு கர்ப்பம் தரிக்கப்பட்டு தேவகுமாரன் பிறக்கப் போகிறார் என்று சொல்லியிருக்கலாம், உண்மையை சொல்லியிருக்கலாம். ஆனாலும் ஒருவேளை அவர் அதை நம்பியிருக்க மாட்டார். இது என்ன கதை என்று. பரிசுத்த ஆவி வாரதாவது, இப்படியாவது, கர்ப்பம் தரிப்பதாவது, அதெல்லாம் முடியாத காரியம் என்று அவர் வெளியில் சொல்ல முடியாமல், கக்கவும் விழுங்கவும் முடியாமல் ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை சிந்திச்சு பாருங்க. இது சாதாரண சூழ்நிலை இல்லை அவருக்கு. சில பேர் என்று சொன்னால் அவமானப்படுத்தி எல்லா இடத்துக்கும் சொல்லி
குடும்பத்தையே ரோட்டுக்கு இழுத்துருவார், பரம்பரையை இழுத்து பேசியிருப்பார். அவளை அவமானப்படுத்த முடியாமல், அந்த அன்புள்ள இருதயம் அவமானப்படுத்த இல்லாமல் ரகசியமாக தள்ளிவிடுவோம். வேண்டாம் இதென்று, நீ போய் உண்ட வேலையை பார், நீ உண்ட வாழ்க்கையை பார், நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்ற எண்ணத்தோடு அவர் அந்த யோசனையில் அவர் இருக்கிறார். ஒரு குழப்பமான யோசனை. 20ஆம் வசனம், அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கை. இதுதான் அவருடைய போக்கும் வரத்தும், வேலை செய்கிற நேரம் வரவும் பொழுதும் இதுதான் அவருடைய சிந்தனையாக இருந்திருக்கும். அப்போ சிந்தனையில் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார், சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அறிவார், இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளில் இருக்கிறார், ஒரு குழப்பத்தில் சிந்தனையில் இருக்கிறார். எனவே ஆண்டவர்கிட்ட மெசேஜ் வருகிறது. என்ன மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். தூதன் தோன்றி, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அதாவது ஐயப்படாதே என்று சொன்னால் சந்தேகப்படாத. அவளுக்கு உண்டானது பரிசுத்த ஆவியினாலே அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இந்த செய்தி சொன்ன உடனே, பரிசுத்தாவினால் உண்டானது என்று சொன்ன உடனே, ஒருவேளை மரியாதை சொல்லியிருக்கலாம், இது பரிசுத்த ஆவினால தான் எனக்கு இப்படிப்பட்ட கற்பம் உண்டாயிருக்குது என்று. இப்போ அதே இது கடவுளை ஒரு தூதன் கன்ஃபார்ம் பண்ணி, இது பரிசுத்த ஆவினால உண்டானது, நீ என்ன செய்யாத யோசேப், சந்தேகப்பட்டாது, அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்று. எனக்கு அருமையானவர்களே, இங்கே தோன்றும் பொழுதே யோசேப்புக்கு முன்னுக்கு ஒரு பேரை வச்சு இந்த தூதன் கூப்பிடுகிறான். எப்படி? தாவீதின் குமாரனாகிய, பாருங்க, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. இந்த தாவீதின் குமாரன் யாருக்கு வைக்கிற பேர்? இந்த தாவீதின் குமாரன் யாருக்கு பேர் இருக்கு? யாருக்கு தாவீதின் சன் ஆஃப் டேவிட், யாருக்கு அந்த பேர்? இயேசு கிறிஸ்து. இவருக்கு சொல்ற, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, நீ இந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும், இந்த குடும்பத்தில் தான் நீ இருக்க வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் தீர்மானிக்கப்பட்ட ஒரு காலம்தான், ஒரு இதுதான். நீ என்ன செய்து வேண்டும் என்றால், நீ மரியாளுக்கு ஒரு அடைக்கலமாக, பிறக்க போகிற குழந்தைக்கும் நீ ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதுக்காக நான் உன்னை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, இது உண்டானது பரிசுத்தாவினாலே உண்டானது. பாருங்களேன், சில நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு 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 சிந்தனை உண்டாகும். யோசேப்பு சிந்திச்சிருப்பார், நல்ல கனவு கண்டிருப்பார். எப்படிப்பட்ட கனவு? எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, மரியாதை தீர்மானம் பண்ணியிருக்கு, சகல பேரும் எனக்கு ஒரு நடக்க போகுது என்று ஒரு கற்பனையில் இருந்திருக்கலாம். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அப்படித்தான். இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு நான் என்ன செய்ய போகிறேன், திருமணம் நடக்க போகுது, பேசியாச்சு என்று அதுக்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் அவர் செய்து கொண்டு இருப்பார். என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி சொல்கிறவர்களுக்கெல்லாம் சொல்லி எல்லாரோடைய சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இருக்கிற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிரடியாக, ஐயோ ஆண்டவர் பறித்து கொண்டுட்டார் என்ற வாழ்க்கை பிடிச்சிட்டு ஆண்டவர் எடுத்துட்டார், அப்படி ஒரு எண்ணம் தான் இருக்கும். உதாரணமாக சில பெற்றோர்கள் இப்படி இடிஞ்சு போகிறது. வெளிநாட்டுக்கு உழைப்புக்கு அனுப்புவார்கள். போய் உழைத்து எங்களுக்கு வீட்டையும் கட்டி, பரம்பரைக்கு வீட்டையும் கட்டி, இப்படி நல்லா வான்னு சொல்லி எவ்வளவோ கடன் பட்டு அது பட்டு வாங்கி அனுப்பிவிடுவார்கள். வெளிநாட்டுக்கு போய் வா மகனே மகளே போன்று. அவர்கள் இங்கே வந்தவுடனே என்ன செய்வார்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு தொடப்பட்டு உணர்வடைந்து ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்தவர்களாக மாறிடுவார்கள். பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்? ஐயோ எங்களுடைய கனவெல்லாம் போச்சுதே, இவனை அனுப்பி வச்சோமே, அதை செய்வான் இதை செய்வான் என்று நினைச்சுக்கொண்டு இவனை அனுப்பி வச்சா இவன் போய் இப்படி மாறிட்டானே, எங்களுடைய இதெல்லாம் போச்சு என்று பெற்றோர்கள் இடிந்து போவார்கள்.
எங்களுடைய கனவெல்லாம் நொறுங்கி போச்சு. அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் யோசேப்பு இப்போ இருக்கிறார். அதாவது உடைஞ்சு போச்சு அப்படி நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அறியாமல் அதை செய்கிறார்கள். இது யாருடைய வேலை, எவர் செய்கிறார், எதற்காக செய்கிறார் என்பதை அறியாமல் புலம்புவதுண்டு. நீ இந்த நேரம் யோசேப், நீ இந்த நேரம் நீ மரியாளுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை, அவளோடு தான் இருக்க வேண்டும், விட்டு விலகக்கூடாது. ஒரு ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது, ஆண்டவர் எங்களை அழைக்கும் பொழுது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் யாவர். கணவனை ஊழியத்துக்கு அழைத்தால், ஐயோ இவர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு இவர் கிறிஸ்துவரா போயிட்டாரே, இவர் இப்படி இருக்கிறாரே, அப்படி போகிறாரே, அங்கெல்லாம் போகிறாரே என்று புலம்புற மனைவிமார்களே, நீங்கள் உங்கள் கணவனை இருக்க ஐயப்படாதீர்கள், சேர்த்திருக்கும் உதவிக்கு. அதேபோல் மனைவி செய்கிற ஊழியங்களுக்கு, மனைவி செய்கிற காரியங்களுக்கு கணவன் சேர்ந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு யோசேப்புடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம், அவருக்கு அந்த கடவுளே அது ஆண்டவர் காற்று அப்படி சொன்னபடியினாலே, அவள் சொன்ன வார்த்தைக்கும் தேவதூதன் சொன்ன வார்த்தைக்கும் பொருத்தமாக இருந்தபடியினால் அவன் என்ன செய்தான், தன்னுடைய சிந்தனைகளை விட்டு தேவ சிந்தனைக்கு, தேவனுடைய வழிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால தான் நீதிமான். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்பு நீதிமானாயிருந்தான் என்று. நீதிமான் யார்? நீதிமான் உலகத்தில் யார் நீதிமான்? யாரு ரைச்சஸ் மேன்? நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி எல்லாருமே மரண தண்டனை, எல்லாருக்கும் நரக தண்டனை, எல்லாரும் பாவம் செய்தவர்களாகத்தான் இருந்தோம். ஆனால் நீதிமான் என்று சொல்லப்பட்டவருடைய காரணம் என்னவென்று சொன்னால், யார் தேவனுடைய சிந்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியை ஏற்றுக்கொண்டு தன் வழியை விட்டு இது என் பாதை அல்ல, தேவனுடைய பாதையிலே நான் திரும்புகிறேன் என்று எவர் ஏற்றுக்கொண்டு வருகிறார்களோ அவர்களைத்தான் நீதிமான் என்று சொல்லப்பட்டு. தான் 2 வசனத்தை நாங்கள் வாசிப்போம் பாருங்க. ஆதியாகமம் 6:9 வாசிங்க. அங்கே நோவாவை குறித்து பார்க்கிறோம். நோவா என்ற மனிதனை குறித்து பாருங்க, வாசிங்க. ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நீங்க இங்க பாருங்க வசனத்தை, நீங்க இதுல போடுவாங்க, நீங்க அதுல பாருங்க. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எடுக்க லேட்டா வரப்படினால நீங்கே பார்த்துருங்க. பாருங்க, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நீதிமான் என்று நோவா சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்னவென்று சொன்னால், நோவா வாழ்ந்த காலத்திலே அநேக மக்கள் இருந்தார்கள். அவர்கள் பல பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், பல பல தத்துவங்கள், பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நோவா ஆண்டவர் சொன்ன காரியத்தை கேட்டு அந்த வழியிலே அதன்படி செய்தவர். என்ன, வெட்ட அந்தரையில் கப்பலை கட்டண்டா கப்பலை கட்டினார். மழையும் பார்த்ததில்லை. அந்த நாட்டில் மழை பெஞ்சதில்லை, பனி மட்டும்தான். மழை இல்லாத நேரத்தில் குளம் இல்லை, ஆறு இல்லை, என்னென்று கப்பல் மிதக்க போகுது. நோவா அந்த சிந்தனையை விடு, நீ கட்டு, நான் சொல்றபடி செய், கொப்பேர் மரத்தால் ஒரு பிழையை உண்டு பண்ணு. அவர் மக்கள் சொல்லுவதையும் பரியாசம் பண்ணுவதையும் தன்னுடைய மனம் சொல்லுவதையும் தன்னுடைய இருதயம் சொல்லுவதையும் தன்னுடைய அனுபவத்தை எல்லாத்தையும் தூக்கி எறிந்து தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சபடியால்தான் நீதிமான். இதைத்தான் இன்னொருடைய வாழ்க்கையில் பாருங்கள். ஆதியாகமம் 15:6. ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் இந்த கட்டத்தில் என்ன சொல்லுகிறார்? ஐயோ தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் தரவில்லையே, இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறானே, அவனுக்குத்தான் என்னுடைய சொத்துகள், அவன் தான் எனக்கு பிள்ளை போல இருக்கிறான் என்று அவருடைய அனுபவம், அவருடைய சிந்தையோடு கூட தேவனோடு பேசுகிறார். ஆண்டவர் இல்லை, வானத்தை பார், வானத்தின் நட்சத்திரங்கள் எப்படி இருக்கோ அப்படித்தான் உங்களுடைய சந்ததி இருக்கும். பூமியின் மணலத்தை பார், மணலை பார், அதே போல் ஒரு சந்ததி இருக்கும். ஏற்ற காலத்தில் உனக்கு புத்திர சந்தானம் கிடைப்பா என்று சொன்ன பிறகு அதை அவர் நம்பினார். தன்னுடைய மாமிசம், தன்னுடைய பயம், எதிர்கால திட்டம், மக்கள் சொல்லுவதை இல்லாதபடிக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே
நிச்சயமாய் வயது போன நேரத்திலும் எனக்கு பிள்ளை புத்திர சந்தானம் கிடைக்கும் என்ற வார்த்தையை நம்பினபடியினால, கடவுளுடைய வார்த்தையை உறுதியாய் நம்பினபடியினால நீதிமான். இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை தேவன் சொல்லுகிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் நாம் எல்லாரும் யாரு? நீதிமான். நீதிமான். அதுதான் ரைட். கடவுளுடைய வார்த்தையை நம்பி ஓகே ஏற்றுக்கொள்றோம், நம்புறோம். அது இது செய்து போட்டு நீதிமான் அல்ல. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, ஊத்த துணி, தொடச்சி போற துணி. எங்கட நீதி எல்லாம், நாங்க சொல்ற பேசுற நீதி, மனுஷ நீதி எல்லாம் உதவாது. கடவுளுடைய நீதி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. தேவனுக்கு ஏற்ற கிரியை எது என்று கேட்டஇடத்துல அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. அதுதான் உங்களோட நீதி. அது அந்த நீதி தான் ஒன்று இருக்கு. அப்ப இந்த யோசேப்பு நீதிமானா இருந்தான்னு சொல்லும் பொழுது கடவுளுடைய வார்த்தையை அவர் நம்பி, அதாவது ஏற்றுக்கொண்டு இருந்தபடி நான் நீதிமான். அது மட்டுமல்ல, அந்த மரியாளை கல்லறிந்து கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலையிலிருந்து அவரை காப்பாற்றுகிறார். இவர் மட்டும் வெளியே சொல்லி இருந்தார், இந்த மரியாளுடைய கற்பத்துக்கு யார் காரணமோ தெரியாது, நடத்தை கெட்டவள் என்று சொல்லி பஞ்சாயத்தோ அல்லது அங்கத்திய கூட்ட மக்கள் சொல்லியிருந்தால், வேத வசனம் சொல்லுகிறது, விபச்சாரத்திலே கையுமையுமா அப்படிப்பட்டவளை என்ன செய், கல்லெறிந்து கொள்ள. அதுக்கு மாறாக இவர் பாதுகாப்புக்காக தேவ சத்தத்தை கேட்டு, அந்த சொப்பனத்திலே சொல்லப்பட்ட வசனத்தை கேட்டு, எச்சரிப்பு வசனத்தை கேட்டு அவர் மரியாளை, அந்த குழந்தை மரியாளை சேர்த்து கொண்டார். இது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அதாவது தம்முடைய கனவுகள், தம்முடைய எண்ணங்கள் இதெல்லாத்தையும் விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ஒரு மிகப்பெரிய கிருபை, பெரிய சிலாக்கியம். இது சும்மா இல்லை. அதே போலத்தான் நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் நினைச்சு அனுப்புவார்கள். அவர்களாலும் அறியாமல் அதை செய்கிறதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். புலம்புவார்கள், ஐயோ என்ற பிள்ளையை கொண்டு போயிட்டார்களே, இந்த சபைக்கு போனேனே, நம்பி அனுப்புனேனே, மதத்தை மாற்றி விட்டார்களே, மந்திரம் போட்டார்களோ, மாயங்குத்தினார்களோ, மயக்கி விட்டார்களோ என்றெல்லாம் பெற்றோர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் பாருங்கள், அந்த உறவு உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது என்ன சொல்லப்பட்டிருக்கு. மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது என்று, that is your wife. உன் மனைவி தான். அந்த உறவு மாறாதது. இன்றைக்கு யோசேப்பு மனைவி தான், அந்த உறவு மாறாதது. 2 முறை சொல்ற, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவர் யோசிச்சு கொண்டிருந்தார், யாரோ இதுக்கு, இந்த கற்பத்துக்கு யாரோ காரணமோ தெரியாது, வேற புருஷர்கள் இருக்கலாம். இல்ல, உன் மனைவி, அது ஏற்றுக்கொள். இட்ஸ் யுவர் வைஃப். பார்த்தீர்களா, இன்றைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு பிள்ளைகள் தான். உங்கள் கணவன், உங்கள் மனைவி இருந்தால் உங்கள் மனைவிக்கு நீங்கள் கணவர் தான். நீங்கள் மனைவி இருந்தால் உங்கள் கணவர் தான் உங்களுக்கு. இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இது ஒரு மாபெரும் ஒரு அழைப்புக்கு தன்னை அவர் ஒப்பு கொடுக்கிறார். பெருசாக ஒன்று செய்யாவிட்டாலும் இந்த யோசேப்புடைய பங்கு மிக பெருசாக இருக்கிறது. மரியாளை எவ்வளவு போற்றி புகழுகிறார்களோ, எவ்வளவு தூரத்துக்கு அவர்களை உயர்த்தி போடுகிறார்களோ, அவ்வளவு உயர்வுக்கு இவரும் ஒரு காரணம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு பெரிய ஊழியங்களை செய்யலையே, நான் அப்படி இப்படி இருக்கிறேன். ஆனால் உங்களுடைய யாராவது ஒருவர் உங்களுக்கு ஊழியத்தை செய்யும் பொழுது ஒரு பக்க பலமாக நீங்கள் இருந்தாலே அந்த பங்கு உங்களுக்கு இருக்கு. ஆண்டவர் அப்படி வைப்பார். சில நேரத்தில் அப்படி வைப்பார். சில நேரத்தோடு பார்க்க ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒவ்வொரு வீடுகளுக்காக போய் ஜெபிச்சு போட்டு போவாராம். ஒவ்வொரு வீடுகளுக்காக விசிட் பண்ணி ஜெபம் பண்ணி போட்டு வருவாராம். ஒரு குறிப்பிட்ட வீடு, அந்த வீட்டை போய் அவர் ஜெபிச்சுட்டு வசனம் சொல்லி அவர்களோட சாப்பிட்டு போவார்களாம். அந்த வீட்டுக்காரர்கள் அந்த பாஸ்டரை அருமையாக வரவேற்பார்கள். அவரை கண்டாலே ஒரு தேவதூதன் தங்களுடைய வீட்டுக்கு வர்றது போல, வாங்க வாங்க உட்காருங்க, சாப்பிட்டு தான் நீங்கள் போடுமென்று பல வகையான சாப்பாடுகள் செய்து கொடுத்து அவரை திருப்திப்படுத்தியெல்லாம் அனுப்புவார்கள். இந்த பாஸ்டருக்கு மிகுந்த சந்தோஷம், இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரே என்று போயிருக்கிறது.
அப்போ அவர் வீட்டை போகிற நேரமெல்லாம் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் உட்காருவார்கள். அவனுடைய மகன் அப்படி உட்கார்ந்திருப்பான், ஒன்றுமே சொல்ல மாட்டான். ஜெபம் பண்ணும் பொழுது அமைதியாய் பாஸ்டர் சொல்லுவதை, அந்த ஊழியக்காரன் சொல்லுவதை கவனமாய் ஆழமாய் கேட்பான். ஒரு நாள் இந்த பாஸ்டர் வளமையாக போனபடி போய் அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ணி போட்டு அந்த பையனை கூப்பிட்டு ஒன்றும் பேசுகிறான் இல்லையே. உடனே அவர் கேட்டார், நீ என்ன செய்கிறாய் பையன் பையனை பார்த்து, நீ என்னப்பா செய்கிற? நான் இப்படி இந்த இடத்துல படிக்கிறேன். அப்போ எதிர்காலத்தில் உன்னுடைய திட்டம் என்ன, நீ யாராய் வர விரும்புகிறாய் என்று ஒரு கேள்வியை கேட்டார். உடனே அவன் சொன்னான், பாஸ்டர் உங்களை போல ஒரு ஊழியக்காரனாக வரணும் என்றது என்னுடைய வாஞ்சை, என்ற விருப்பம். அதை கேட்டோன்னு அந்த தாய், என்னடா வீடு வீடா போய் பிச்சை எடுக்க போறியாண்டு. அவ்வளவுதான். எப்படி இருக்கும் பாஸ்டர்? தூக்கி போட்டு சாகாத குறவர். இவ்வளோ நேரம் வாங்க வாங்க ஊழியக்காரன் கூப்பிட்டு போட்டு அவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குற போகிறேன், ஒரு ஊழியக்காரனாய் வரப்போகிறேன் என்று சொன்னதான் தாமதம். அந்த தாய்க்கு பாருங்க, அடக்க முடியலை. வேணுமண்டு இல்லை, அது உள்ளத்தில் இருக்கிறது உதட்டிலே வருமண்டுவார்கள். என்ன நீ ரோட்டை என்ன வீடு வீடா பிச்சை எடுக்க போறியான்னு. அப்புறம் ஊழியக்காரன் என்ன சொல்லிருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் பிச்சைக்காரன் வச்சுருந்தாங்க. வீட்டை வந்து இனி போவாரா அந்த வீட்டை? நீ அவர் நீ அந்த வீட்டை போவாரா? அப்படித்தான் சில பேர் நினைக்கிறேன் என்றால், ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே, ஒரு பிள்ளை ஒப்பு கொடுத்த உடனே, மிஷினரியாக ஒப்பு கொடுத்த உடனே, நான் இந்த இடத்துல ஊழியத்தை செய்ய போகிறோன்னா உடனே பெற்றோர் என்ன செய்வார், பேசாங்கட அதைப்படி இங்கே வா, நீ அப்படி வா, என்ஜினியரை வா, டாக்டரா வா, அதை செய்து வா என்றெல்லாம் எதிர்மாற சொல்ல ஆரம்பிச்சுட்டார்கள். இதெல்லாம் இந்த நாள் நடக்கிறது. சில பேர் சொல்லிவிடுவார்கள், நான் ஊழியத்துக்கு என்னை ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவர் என்னை அழைக்கிறான்னு. ஐயோ, எங்களுடைய கனவுகள் எல்லாமே உடஞ்சி சுக்குநூறாக போச்சு, இனிமேல் நீ என்ற மகன் இல்லைன்னு சொல்லிடுவார்கள். இனி என்னை அப்பான்னு கூப்பிடாத, அம்மான்னு கூப்பிடாத, நான் செத்தன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு என்ற மாதிரி சொல்லி அனுப்பினவர்களுக்கு சொல்லுறன்னு உண்டு இந்த மாதிரியானவர். ஆனால் பாருங்கள், இதுதான் மிகப்பெரிய ரிஸ்க், மிகப்பெரிய ஒரு அதாவது கர்த்தருடைய சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து இப்படி சரியான வழியிலே வரும் பொழுது எத்தனையோ உங்களுக்கு பாடுகள், எத்தனையோ எதிர்ப்புகள், இப்படிப்பட்ட நெருக்கங்கள் உங்களுக்கு வர முடியும். சொந்து போகாதீர்கள், தைரியத்தை இழந்து போகாதீர்கள். ஆனால் ஒரு நாள் உங்களை பார்த்து, நீ பாக்கியம் உள்ளவன், நீ ஒரு ஆசீர்வாதம் உள்ளவன், நீ இப்படிப்பட்டவன், மேன்மை உள்ளவன் என்று அவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். இப்ப தெரியாது. யோசேப்பை பாருங்கள், அந்த நேரம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கு யோசேப்பு செய்த காரியம் எவ்வளவு பெரிய காரியம். எல்லாரும் பாருங்களா, யோசேப்பை நான் பெரிய பெரிய காரியம். பாருங்கள், இதுக்கு சின்ன உதாரணம் ஒன்று காட்டுறேன். பாருங்கள் ஆதியாகமம் 37-34 ஒரு சம்பவம் எங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஆதியாகமம் 37-34 வாசிப்போம். தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அடுத்தது, அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். யார் அந்த தகப்பன்? நமக்கு தெரியும், யாக்கோபு. ஏன் இவர் துக்கப்பட்டு அழுது கொண்டு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் துக்கத்தோடே நான் பாதாளத்துக்கு போறேன், கண்ணீரோடு தான் நான் பாதாளத்துக்கு போறேன். ஐயோ, என்னுடைய யோசேப்பு, என்னுடைய அருமை குமாரன், நான் பெற்ற செல்வம், ஐயோ இவன் செத்து போயிட்டானே, அவனுக்கு செத்து போயிட்டானா அல்லது மிருகங்கள் படித்து போட்டதா, அவன் காணாமல் போயிட்டானே என்று பெற்றெடுத்த தகப்பன் அங்கலாய்க்கிற காட்சி. இதெல்லாம் செய்தது அவங்களுடைய சகோதரங்கள். வஞ்சித்து போட்டு ஏமாற்றி போட்டு சொல்லுகிறார்கள், உங்களோட யோசேப்பை ஏதோ காட்டு மிருகங்கள், கொடிய மிருகங்கள் ஒன்று கடித்து போட்டது, அடித்து போட்டது என்றெல்லாம் நடிக்கிறார்கள். தகப்பன் அதை நம்பி, ஐயோ இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்குது என்று தான் அவருடைய இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். யார் ஆறுதல் சொன்னாலும் அவருக்கு இதுக்கு இல்லை. ஆனால் யாக்கோபு என்ன நினைத்திருப்பார்? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். யோபு அதைத்தான் சொன்னார், கர்த்தர் தந்தார்,
கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் இப்படி என்ற மகனை பறிச்சிட்டாரே என்று அப்படித்தான் நினைக்கும். ஆண்டவர் சரியான நேரத்தில் இந்த புள்ள நல்லா வளர்ந்து ஒரு வாலிப வயதில் வர பறிச்சிட்டாரே. அவர் பறிக்கிறது இல்லை, ஒரு ஆசீர்வாதத்துக்காகத்தான் கொண்டு போறார். மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்காகத்தான் இந்த திட்டம் பிளான் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. அப்ப யாக்கோபிட்ட கேட்டிருந்தா உண்ட மகனை நீ அனுப்புவோன்னு கேட்டா கடைசி மட்டும் விட்டுருக்க மாட்டார். நான் இப்படியெல்லாம் செய்ய போகிறேன் விட மாட்டேன். இப்ப பாருங்க, அதனால யோசேப்பை என்ன செய்கிறார், பல சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு போய் அந்த எகிப்தில் கொண்டு போய் பிரைம் மினிஸ்டராக பிரதம மந்திரியாக வச்சாச்சு. அதுக்கு பிறகு பாருங்க என்ன நடக்குது பாருங்க. 37 46 அதிகாரம் 22 வசனத்தில், ஆதியாகமம் 46:2 முதல் வசனத்தை வாசிப்போம். 46:2 அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். வாசிங்க. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும், என்ன சம்பவம் எல்லாம் நடந்தது தெரியும். யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்து இப்போ அவர் உயர்த்தப்பட்டு அவருடைய சகோதரங்கள்லாம் மன்னிப்பு கேட்டு இப்போ திரும்ப மெசேஜ் போகிறது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்துக்கு உங்களை எல்லாரையும் அழைக்கிறான் வாங்க என்று கூப்பிட்ட பொழுது இவர் பயந்துட்டார். உண்மையாக நடக்குமோ இல்லையோ. அந்த நேரம் கனவுலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேவன், ஐ ஆம் காட், நான் கடவுள், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய கடவுள். எனவே எகிப்து தேசத்துக்கு போக நீ பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்போ ஆரம்பத்தில் அதை விடும் பொழுது, சொல்லும் பொழுது, புலம்பும் பொழுது, அழுதும் பொழுது, இப்படியெல்லாம் ஆறுதல் இல்லாமல் தவித்த பொழுது அவருக்கு தெரியாது தேவன் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் உன்னுடைய நன்மைக்காகத்தான். யாக்கோவுடைய குடும்பத்துக்கு நன்மைக்காகத்தான் அதை வச்சிருக்கிறார். யோசேப்பை கொண்டு போனார். அதே போலத்தான் இந்த யோசேப்புட வாழ்க்கை, நாங்கள் வாசித்த மரியாளுடைய புருஷன் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தில் ஒரு பங்குக்கு அந்த யோசேப்பை வைத்திருக்கிறார். வைத்து கொண்டிருக்கும் பொழுது அது யோசேப்புக்கு அறியலை. இதெல்லாம் எனக்கு விரோதமாய் புலம்பிக் கொண்டு இது அப்படியோ இப்படியோ என்றெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் கனவுளை தோன்றி செய்யப்படாது என்று. இன்றைக்கு பாருங்கள் யோசேப்புடைய பெயர் எவ்வளவாய் மையப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. 46:22 யோசேப்பு சொல்றார் பாருங்க, யாக்கோபு சொல்றார் பாருங்க. ராகேல் யாக்கோபுக்கு பெற்ற குமாரனாகிய இவர்கள் எல்லாரும் 14 பேர். தான் 46:22 வாசிங்க. 46:22 வாசிங்க தொடர்ந்து. தானுடைய குமாரன் ஊசிம் என்பவன். இதுல அந்த யோசேப்புடைய அந்த ஆசீர்வாதத்தை வாசிங்க. யோசேப்பு என்ன செய்வான்? யோசேப்பு என்ன செய்வான்? நீ எகிப்து தேசத்துக்கு போ, உன் கையால உன்னுடைய, அதாவது உன்னுடைய யோசேப்பு தன் கையால் உன்னுடைய கண்களை மூடுவான் என்று ஒரு அருமையான ஒரு வார்த்தை. எத்தனையாவது 12:22 வாசிங்க. யோசேப்பு தன் கையில் பாருங்க, அது யோசேப்பு தன் கையினாலே உன்னுடைய கண்ணை மூடுவான் என்று யாக்கோபுக்கு சொல்லும் பொழுது 40ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. 12ஆம் வசனமா இவ்வளவு நிறைஞ்சது. சரி, அதை விடுங்க, அதை விடுங்க, நேரம் போதுமா. அந்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கண்டா யோசேப்பை பற்றி சொல்லும் பொழுது, நீ எகிப்துக்கு போக பயப்படாதே, அங்கே உன்னுடைய மகன் யோசேப் இருக்கிறான். அவனுடைய மரண காலத்தில் நீ மரணம் அடையும் பொழுது தன்னுடைய கையினாலே உன் கண்களை மூடுவான். அதோடைய அர்த்தம் என்ன? ஒரு தகப்பன் மரிக்கும் பொழுது ஒரு மகன் பக்கத்தில் இருப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஒரு தாய் மரிக்கும் பொழுது தான் பெற்றெடுத்த பிள்ளை பக்கத்தில் இருப்பது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதைத்தான் அவர் சொல்ல வர்றார் ஆண்டவர். நீ ஒன்றும் போட்டு பயப்படாத, ஒன்றும் நீ கவலைப்படாத, நீ எகிப்துக்கு போக ஒன்றுமே செய்யாது. யோசேப்பு தன் கைகளினாலே உன் கண்களை மூடுவான். 44:4 சரி வாசிங்க. ரைட், அது எனக்கு ஞாபகத்தில் வந்து அப்படியே சொல்கிறேன் அந்த வசனத்தை பாருங்க. நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன்,
யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அது அர்த்தம் என்ன? அவ்வளவு தூரத்துக்கு உன்னுடைய பிள்ளை உனக்கு பக்கத்துல நிற்பான், நீ பிரிய மாட்டான். உனக்கு பெரிய ஒரு பிளஸ்ஸிங். உன் பிள்ளைய கடைசி நேரம் உன் பிள்ளை தான் இருப்பான் என்று. உன் யோசேப்பு, நீ யாருக்கு அழுது புலம்புறாயோ அவனை பெரியவன் ஆக்கியிருக்கிறேன். ஆனால் உனக்கு இது வரைக்கும் உனக்கு அது தெரியுதில்லை, தெரியாது யாக்கோபே. அதற்காகத்தான் நான் உன்னிடத்திலிருந்து என்ன செய்தேன்? அதை எடுத்து கொண்டு போனேன். அதே போலத்தான் சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று வரும் பொழுது, ஐயோ தன்னை விட்டு கைவிட்டு போய்விட்டார்களே, ஐயோ எங்களுடைய குடும்பத்தை விட்டு போய்விட்டானே என்று புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்களா என்ன நடந்தது? ஒரு காலத்திலே ஐயோ இவன் தான் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை என்று சொல்லுவீர்கள். எல்லா பிள்ளைகளும் இருக்கலாம், எல்லா பிள்ளைகளும் இருக்கலாம், எல்லா பிள்ளைகளும் பார்க்க இந்த பிள்ளை தான் எனக்கு ஆசீர்வாதமான பிள்ளை. ஆண்டவராக ஒரு நாள் காலம் வரும், அப்பொழுது உங்களுடைய பெற்றோர்களோ உங்களை பார்த்து சொல்லுவார்கள். ஒருவேளை பிள்ளைகள் சொல்லுவார்கள், அல்லது மனைவி கணவனை பார்த்து சொல்லுவார்கள், இதுதான் ஆசீர்வாதமானாள். அல்லது கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவான், நீ எனக்கு பிளஸட்டாக இருந்திருக்கிற, இன்றைக்கு என்ற ஊழியத்துக்கு வளர்ச்சிக்கு காரணமே நீதான், இன்றைக்கு இவ்வளோ தூரம் போலுக்கு நீதான் காரணம் என்று சொல்கிற அளவுக்கு காலம் வரும் அன்பானவர்களே. அதனால தான் வாழ்க்கையிலே பாருங்கள், இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும் பொழுதெல்லாம் அவர் சரியாக குழம்பி போயிருப்பார். அதெல்லாம் எனக்கு எதிராய் நடக்குது, எனக்கு விரோதமாய் நடக்கிறது. ஆனால் எல்லாமே நன்றாய்த்தான் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் மத்தேயு 1:22 சொல்லப்பட்டது என்னவாம் பாருங்கள். மத்தேயு 1:20, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது. தீர்க்கதரிசி மூலமாய். இது சும்மா ஏனோ தானோ ஒன்று டிசைட் பண்ணது பட்டமல்ல, தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது, நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அதாவது தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிட்டார் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும். எனவே அந்த பாதையிலே யோசேப்புக்கு ஒரு பகுதி. எனவே யோசேப் ஏற்கனவே மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் புருஷனாக உலக தோற்றத்துக்கு முதலே நியமிக்கப்பட்ட காரியம். இது ஏனோ தானோ ஒன்றில்லை. இன்றைக்கு நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது நேற்றோ இன்றோ முந்த நாளோ எடுத்த தீர்மானம் அல்ல. ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முதல் எடுத்த தீர்மானம். தெரிந்து கொண்டார், சேர்ந்திருக்கிறது. இது நேற்றொன்றல்ல. அந்தபடியாக யோசேப்புடைய நினைவு, தாவீதின் குமாரனே என்று கூப்பிடும் பொழுது, யோசேப் உன்னை பற்றி எனக்கு தெரியும், உன் சிந்தனை எனக்கு தெரியும், நீ என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறாய் என்பது தெரியும், நீ எதுக்கு குழம்பிக் கொண்டிருக்கிறாய் என்பது தெரியும். நான் ஆண்டவர், எனக்கு எல்லாமே தெரியும். அப்போ ஆண்டவருக்கு உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாத்தையும் அறிகிறவராக இருக்கிறார். நீ என்ன யோசிக்கிற? அப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்தால், ஏதாவது ஆண்டவர் உங்களுக்கு ஊழியத்துக்கு அழைப்போ அல்லது காரியங்களை செய்ய சொல்லி உங்களுக்கு ஏதாவது குழப்பம் வரும் பொழுது, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்காமல், ஒருவர் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவுள். கேட்டால் அவர் காரியத்தை சொல்லுகிறார். இந்த அப்பா இதுதான் பிரச்சனை, நான் அவனை ஊழியத்துக்கு அழைக்கிறேன், நான் அவனை எதுக்காக கூப்பிடுகிறேன், அவனை அழைத்தது நான் தான், அவன் ரட்சிக்கப்பட்டு நான் தான் அவனை அழைத்திருக்கிறேன் என்று பிள்ளைகள் பெற்றோர்கள் பகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, என் மகனை அல்ல என் மகளை நீர் அழைத்தது உண்மையானால் எனக்கு காண்பியும். ஆண்டவர் காட்டிட்டு போறார். கேட்க வேண்டும், தைரியமாய் கேட்கலாம். யோசேப்புக்கு அவர் கிளியர் பண்ணிவிட்டார், குழப்பம் உண்டாகாத படிக்கு. தேவன் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறாரே ஒழிய கலகத்துக்கு தேவன் அல்ல, கலகத்துக்கு தேவன் அல்ல. இந்த இதில் நீங்கள் நல்லா விளக்கிக் கொள்ளணும் அன்பானவர்களே. குழப்பமடைய தேவையில்லை. என்று உங்களை பார்த்து ஒருவேளை நீ கிறிஸ்தவத்துக்கு போய்விட்டாய், அல்லது நீ மதம் மாறிவிட்டாய், நீ தாயை வித்து விட்டாய், நீ அப்படி போய்விட்டாய், இப்படி போய்விட்டாய், நீ எங்களுடைய குடும்பத்திலே ஒரு கருத்த ஆடு, நீ ஒரு கருத்த புள்ளி, இப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் அதே வாய்கள் நீ பாக்கியமுள்ளவைகள் என்று சொல்லும். நீதான் என்ற ஆசீர்வாதத்துக்குரியவன். இதுதான் யாக்கோபு யோசேப்புக்கு சொன்னாங்க. அது வரைக்கும் இது என்ன நடக்குதுன்னே தெரியாது, கடவுள் பறிச்சுட்டார் என்று நினைச்சு கொண்டு வந்தார். யாக்கோபு அதைத்தான் சொல்லி தந்தார். தந்து ஆசை காட்டிட்டு ஆண்டவர் பறிச்சுட்டாரே. ஆனால் அதல்ல, உன்னை காப்பாற்ற, உன்னை மேன்மைப்படுத்த, உங்களை பாதுகாப்புக்காக, உங்களை ஆசீர்வதிக்கத்தான் நான் உன் மகனை உன் மகளை நான் என்ன செய்தேன், எடுத்துக்கொண்டேன். அதான் இன்றைய வாழ்க்கையில் உண்மை, உங்களோட வாழ்க்கையில எல்லாம் உண்மை, யோசேப்புடைய வாழ்க்கையிலும் அதுதான் உண்மை.
எனவே தந்த கர்த்தருக்கு எடுக்க உரிமை இல்லையான்னு யோபு சொன்னாரு. கர்த்தருடைய கையிலாலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் அனுபவிக்க கூடாதா? நீ பைத்தியக்காரியை போல பேசுகிறாய் என்று. அதுதாங்க சொன்ன வார்த்தை. பாருங்க 23 பாருங்க என்ன சொல்றார். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். 21 பாருங்க யோசேப்புக்கு சொல்லுகிறார், அந்த குழந்தைக்கு என்ன பேர் வை? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். மரியாளுக்கும் சொன்னார், இயேசு, நீ இயேசு என்று பெயரிடுவாயாக, யோசுவா என்று பெயர் வை. மரியாளை யோசுவா என்று பெயர் வை. அவருடைய அர்த்தம் என்ன? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இதை நீ பாதுகாத்தால், யோசேப்பே நீ அதை பாதுகாத்தால், நீ மரியாளோடு கூட நின்றால், அந்த ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு வரப்போற ஆசீர்வாதத்திலே உனக்கு பெரிய பங்கு இருக்கு. விட்டு விலகாதே, சேர்த்துக்கொள்ள சந்தேகப்படாத, ஒரு காரியம் ஒன்று செய்திடாத, சேர்ந்து நில். ஆண்டருடைய காரியத்திலே சேர்ந்து நில். சேர்ந்து நின்றால் அதுக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. எனவேதான் ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்கும் பொழுது நீதிமான்கள். எனவே யோசேப்பு ஒரு நீதிமான். பார்த்தீர்களா யோசேப்போட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலையா? எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை. தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் சிந்தித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நியமிக்கப்பட்டு ஏதாவது இருக்கும் பொழுது ஏதாவது இழப்பு ஏற்பட்டால் எவ்வளோ உடைந்து போய்விடுவீர்கள், நொறுக்கப்பட்டு போவீர்கள். பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுக்கும் பொழுது சில பெற்றோர்கள் உடைந்து போகிறார்கள். நீங்கள் சபைக்கு வந்து ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு, இதனடா அவன் கிறிஸ்தவனாக மாறிட்டான், ஐயோ இவ்வளவு பொறுப்பு இருக்கே, ஐயோ என் திருமணம் ஆக வேண்டிய சகோதரிகள் இருக்கே, வயதான காலத்திலே எங்களை கவனிக்க வேண்டியவன் இப்படியே போய்விடுவானோ என்றெல்லாம் சில பெற்றோர்கள் வீணாய் அங்கலாய்க்கிறார்கள். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தான் இங்கே நம்மை கொண்டு வருகிறார். யோசேப்பை கொண்டு வந்தது போல. இது அறியாமல் செய்கிற காரியம். ஆனால் ஒரு நாள் சொல்லுவார்கள், நீதான் சரியான. எனக்கு அருமையானவர்களே, அதுக்கேற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய சிந்தையை விட்டு ஆண்டவருக்கா. உன் மனைவியாகிய மரியாள் உறவு மாறாதது. நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றாலும் சரி, பெறாவிட்டாலும் சரி, உங்கள் கணவர் கணவர் தான், உங்கள் மனைவி மனைவி தான், உங்கள் பிள்ளை பிள்ளை தான், பெற்றோர் பிள்ளை பிள்ளை தான். அது மாறாது. அதை சேர்த்துக்கொள் வச்சுக்கொள்ள அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்காகும். எனவே ஜெபிப்போம். நாங்கள் எழுந்து நின்று சமூகத்தில் சின்ன ஒரு இருந்தாலும் நாம் கடந்து செல்லுகிற பாதைகள் மிக கடினமான பாதைகள் வரும் பொழுது ஊழியத்துக்கு கண்களை மூடி தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோமாக. எனக்கு அருமையானவர்களே, எனவேதான் ஊழியத்துக்கு நீங்கள் ஒப்புக்கொள்ளும் பொழுது திட்ட தெளிவாக நீங்கள் அறிந்து ஊழியங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு மிஷனரியாக கர்த்தர் உங்களை அனுப்பலாம். ஒரு தேசத்துக்கு அனுப்பலாம், ஒரு நாட்டுக்கு அனுப்பலாம், ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு ஏதாவது அனுப்பலாம். அந்த நேரத்தில் திட்ட தெளிவாய் அறிந்து நாம் அவர்களுக்கு ஒத்தாசை புரிய வேண்டுமே ஒழிய, குடும்பங்கள் இருக்கும் பொழுது ஒத்தாசை புரிய வேண்டும் ஒழிய, ஐயோ என்னுடைய தரிசனம் நிறைவேறவில்லையே, என்னுடைய தரிசனம் என் பிள்ளைகளை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து இப்படிப்பட்ட ஒரு கனவு நான் வைத்திருக்கிறேனே, அது பறி போயிட்டதே, ஆண்டவர் பறிக்கிறாரே என்று அங்கலாய்க்காதீர்கள். அது பின்னுக்கு பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். அதை நீங்கள் மறக்க தேவையில்லை. ஆண்டவர் ஒருபோதுமே வெட்கப்பட்டு போக செய்ய விடுற கர்த்தர் அல்ல. ஆரம்பத்திலே வேதனை இருக்கும், துன்பம் இருக்கும், அங்கலாய்ப்பு இருக்கும், சந்தேகம் இருக்கும். மரியாளுக்கு பயம் உண்டாயிற்று. பயந்தாள். பயப்படாதே மரியாளை. இவர் சந்தேகம். ஐயப்படாதே, சந்தேகப்படாதே. ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்யும் பொழுது அல்லது சொல்லும் பொழுது பயமும் சந்தேகம் வருவது இயற்கை. மக்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் நாம் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? நமக்கு புத்தி குறைவு, ஞானம் குறைவு. தேவ சமூகத்துக்கு போய், ஆண்டவரே இது நீர்தானா அல்லது வேறு யாருமா, என் சொந்த சிந்தனையா என்ற எண்ணமா என்று கேட்டால்
தெளிவாய் ஆண்டவர் காரியத்தை சொல்லுவார். பரிசுத்தாவினாலே உண்டானது என்று மரியாளுக்கு தெரியும். அதை யோசேப்புக்கு சொல்லியிருப்பார்கள். இந்த கற்பம் நான் நடத்த கெட்டவள் அல்ல, நான் கெட்ட பண்ணல்ல, இது பரிசுத்தாவிலே உண்டானது. தேவதூதன் தோன்றி சொன்னான், இது உண்டானது. ஆனால் யோசேப்பு கூட அதே வார்த்தை சொல்லி அந்த சந்தேகத்தை நீக்கிவிட்டார். நீ சேர்த்துக்கொள்ள, ஐயப்படாதே, அவளுக்கு உண்டானது பரிசுத்தாவினாலே, இது தேவனால் நடந்த ஒரு காரியம், தைரியமாயிரு. பார்த்தீர்களா கருமையானவர்களே? எனவே தான் இன்றைக்கு தாவீதின் குமாரன் என்ற ஒரு பெயரை யோசேப்புக்கு தூதன் சொல்லி கூப்பிடுகிறான். உன் பரம்பரையே எனக்கு தெரியும், உன் சிந்தனைகளை கூட எனக்கு நான் அறிவேன், உன் எண்ணங்களெல்லாம் நான் அறிவேன் என்று சொல்லி ஆண்டவர் அறிகிறார். உங்கள் சிந்தனைகள், எண்ணங்கள், உங்களுடைய நடைகள், நீங்கள் யார், எவரு, உங்களுடைய பரம்பரை என்ன என்பதெல்லாம் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். உனக்கு தெரியும் நீ இப்போ என்ன குழம்பிக் இருக்கிறாய் என்பது அவருக்கு தெரியும். எந்த காரியத்தில் உனக்கு குழப்பம் இருக்கின்றதும் ஆண்டவர் அறிவார். நிச்சயமாக உனக்கு சமாதானம் உண்டு. ஆண்டவரத்தில் கேள். உன் ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். அவர் சந்தேகத்தை கொடுத்து குழப்புற ஆண்டவர் இல்லை. பிசாசுதான் குழப்புவான் சந்தேகங்களை போட்டு. ஏவாளை அப்படித்தான் சந்தேகப்படுத்தி தான் பாவத்திலே விழ செய்தான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நம்முடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிற ஆண்டவர், நம்முடைய கேள்விகளுக்கு நிதானமாய் பதில் கொடுக்கிற ஆண்டவர். பைபிளில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது பலரும் பல கேள்விகளை கேட்டார்கள். அவள் பேரிலும் ஆண்டவரை எரிஞ்சு விழவும் இல்லை, பொறுமையாய் பதில் கொடுத்தார். தன் சீடர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தார், பொறுமையாக தெளிவாய் சொன்னார். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற தடுமாட்டங்கள், சந்தேகங்கள், ஐயங்கள் எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு போங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்படி நிச்சயமாக அவர் காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். ஆண்டவர் நல்லவர். அவருக்கு ஒரு பெயர் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர் ஆலோசனை சொல்லுவார். உன்னை அறிந்திருக்கிறார், உன் இந்திரியங்களை அறிந்திருக்கிறார், உன் போக்குவரத்து அறிந்திருக்கிறார், நீ யார் என்றும் தெரியும், யாருடைய பிள்ளை என்றும் அவருக்கு தெரியும். எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்கள், ஒரு ஆறுதலாக இருக்கு. பார்த்தீர்களா? இன்றோ நேற்றோ ஆண்டவர் உங்களை சந்திக்கவில்லை. அவர் உலக தோற்றத்துக்கு முதலே எல்லாம் சந்திச்சுட்டாருக்குள்ள. காலம் வரும்போது அழைத்திருக்கிறார். ஜெபிப்போமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? பிதாவே, இந்த காலை வேளையிலும் உடைய காரியங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக முறை ஊழியங்களுக்கெல்லாம் அழைப்பு, காரியங்களை எல்லாம் சொல்லும் பொழுது நாங்கள் சந்தேகப்பட்டு பயந்து தவற விட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த குற்றங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. அதனால் அநேக ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும், அநேகருக்கு ஆசீர்வாதங்களாக இருக்க வேண்டிய நாங்கள் அப்படியே அதில் இழந்திருக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, எங்களை மன்னிப்பீராக. இனிவரும் நாட்களிலே கர்த்தாவே, உம்முடைய காரியங்கள் எங்களுக்கு எதிர்மாறாக இருந்தாலும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த காரியங்களோடு நாங்கள் சேர்ந்து ஒத்துழைக்க எங்களுக்கு ஞானத்தை புத்தியையும் தந்தரலும் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே, அநேகம் பேர் எங்கள் குடும்பங்கள் கூட எங்களை ஒரு சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. பெற்ற பிள்ளைகள் இப்படி மாறி போய்விட்டார்களே, இப்படி கைவிட்டு போய்விட்டார்களே என்றெல்லாம் அங்கலாய்த்து குழம்பி போயிருக்கலாம். அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறேன் கர்த்தாவே. அவர்களுக்கு ஆண்டவரே தெளிவை உண்டு பண்ணுவீராக. பிள்ளைகள் ஆண்டவர் உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, பேர் ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளைகள் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டும். வேதத்துள்ள அதிசயங்களை காட்டும். வரலாற்றில் நீர் செய்த கிரியைகளை காட்டும் ஆண்டவரை தெளிவுபடுத்தி பேசுவீராக. உமக்கு நன்றி கூறுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவரை பேசும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களோடும் பிள்ளைகளோடும் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமீன். யாராவது ஜெபிக்க விரும்புகிறீங்களா? இந்த காரியத்துக்காக சுருக்கமாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு டைம் தருகிறேன். ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கேட்ட அருளருக்கு ஏற்றபடி ஜெபியுங்க. ஜெபம் பண்ணும்.
குடியமர்த்தி இருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் போட்ட பிளான். ஆண்டவரே, என்னை ரட்சிப்படையவும் நித்திய ஜீவனை ஆண்டவரே நித்திய பேரின்பத்தை அடையவும் எங்களுக்கு இந்த ஆழமான சத்தியத்தை இன்னைக்கு அறிய தந்தீர். அந்த உங்களுடைய திட்டங்களை நாங்கள் அறியாமல் இவ்வளோ இடர்களை அனுபவித்துக் கொண்டு பின்மாற்றத்தில் எல்லாம் இருந்திருக்கிறேன். ஆண்டவரே மறுதல், ஆனால் இந்த ஆழமான சத்தியம் ஆண்டவரே இவ்வளவு பெரிய எங்களுக்கு ஜீவனுக்கு ஏற்றதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுவோம். இப்படி வழிதவறியெல்லாம் என்னை போல இருப்பவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் ரட்சிக்கப்பட இன்னும் நீர் ஆண்டவர் நீங்க அவருடைய திட்டங்களை நீர் ஆண்டவரை கனவு மூலம் ஒரு தரிசனத்தின் மூலம் போட்டு காண்பித்து அவர்களும் பூரண ரட்சிப்படைய உதவி செய்ய வேண்டும்படியா நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே உடைய தாசனை எடுத்து பயன்படுத்தும் அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே நீர் பக்திக்குப்படியாக ஆசீர்வதியுமாக தேவைகளை சந்தை கேட்டருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே முதலாவது நமக்கு நன்றி செலுத்துகிறோம், கேட்டுக்கொள்கிறோம். நல்லதுதான். ஆமென். பயப்படாதே, பாரில் இப்போதே திகையாதே, கலங்காதே. பயப்படாதே, பாரில் இப்போதே திகையாதே, கலங்காதே. தெரிந்து கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், அறிந்து கொண்டேன் நீ என்னுடையவன். பயப்படாதே, பாரில் இப்போதே திகையாதே, கலங்காதே. தண்ணீரை நீ கடக்கும் போது உன்னோடு கூட நான் இருப்பேன். ஆறுகளை நீ கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. பயப்படாதே, பாரில் இப்போதே திகையாதே, கலங்காதே. பயப்படாதே, பாரில் இப்போதே திகையாதே, கலங்காதே. ஆமென். எனவேதான் ஆண்டவர் அழைக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு ஊழியத்துக்கு செய்யும் பொழுது, ஆண்டவர் உங்களை ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக்கொடுங்கள் அல்லது கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் அழைப்பும் வரும் பொழுது நீங்கள் ஒன்றுமே சோர்ந்து கலங்கி போகாதிருங்கள். எல்லாம் ஒரு பேர் ஆசீர்வாதமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அமைவதை பிற்காலத்தில் நீங்கள் காண்பீர்கள். எனவே சந்தேகத்தோடு இருக்கிற பெற்றோர்களோ யாரோ தைரியமாய் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துங்கள். சரி அன்பானவர்களே, இந்த மீதியான காரியத்துக்கு நாங்கள் செல்லுவோம். யாருக்காவது ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது வந்திருக்கிறதா? அனுப்பி வையுங்கள். ஆர்ணத்தை பிறகு செய்யலாம். நீங்கள் வெளி மக்களுக்கு வெளியுள்ள பாருங்கள். ஆண் விற்பன் சபையிலிருந்து சென்ற முறை யாரோ சகோதரி இந்த இதுக்கு ஜெபிக்க கேட்டிருந்தார்கள், கற்ப ஆசீர்வாதத்துக்காய். யார் அது? சத்தமாக சொல்லுங்க. இருக்கு என்ன காரியம்? ஆண்வர்பனா? ஓகே, அவருக்கு ஜெபித்துக் கொள்ளுவோம். வேறு யார் உங்களுக்கு? ஓகே. பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆண்வர்பன் பகுதியில் இருக்கிற சரண்யாக்கு ஆண்டவரே, உம்முடைய நாளிலும் ஆண்டவர் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இதோ இன்றைய செய்தியிலும் ஆண்டவரே, கற்பத்தின் கனி என்ற குறித்தும் நாங்கள் பார்க்கிறோம். மரியாள் தாயார் கற்பமானதை குறித்து பார்க்கிறோம். இதை அவர்கள் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த நாளிலும் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறபடியினால், சபையாரிடத்தில் கேட்டுக்கொண்டபடியினால் இந்த பேராசீர்வாதத்தை கொடுத்தருளுங்கள். கற்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்றபடி அந்த வாஞ்சியாய் கேட்கிற தங்களுடைய சந்ததியை காண அவர்கள் வாஞ்சியாய் இருக்கிறார்கள். அவருடைய சந்ததியை நீர் ஆசீர்வதிப்பீர்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமீன். சில பொதுவான விண்ணப்பங்களுக்கு ஜெபித்து நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ஆண்வர்பன் சபை மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்வோம். அவர்கள் சபை கூடி வர முடியாமல் இருக்கிறபடினாலே அவர்களுக்கு ஒரு உகந்த இடம் கிடைக்கவும், அதனால் பகுதியாகவோ கூடி ஆராதிக்க கர்த்தர் அருள் செய்யட்டும்.
இன்னுமாக அந்த தேசத்தில் இருக்கிற சில சட்டத்திட்டங்கள் அவர்கள் மாற்றி அமைத்து சில நல்ல காரியங்கள் நடைபெற இருக்கிறபடினால், தடை இருக்கிறபடினால் அதற்கும் ஒரு நிவர்த்தி கிடைக்கவும் நாங்கள் ஜெபிப்போம். பிதாவை இந்த நாளிலும் ஆண்டவர்பன் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களைப் போல எங்கெங்கெல்லாம் சபை மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அவர்கள் சபை கூடி வர முடியாமல் பகுதி பங்காவது கூடி ஆண்டவரே ஆராதிக்கப்பட முடியாமல் கூட அவருடைய இக்கட்டான சூழ்நிலை கர்த்தர் பார்க்குறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு தகுந்த இடம் கிடைக்கவும் அந்த இடத்துல அவர்கள் கூடி பகுதியாகவோ பங்காகவோ எல்லாருமே சேர்ந்து ஆராதிக்கவோ ஒரு கிருபையை, ஒரு வழியை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. உமிலே அனுதினமும் உங்களை நோக்கி வாஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். தாவீது அந்த தாகத்தை போல் அவர்கள் இருக்கிறார்கள். நான் தேவனுடைய சன்னதியில் எப்பொழுது வந்து நிற்பேன், எர்மோன் மலையிலும் சிறு மலையிலிருந்தும் நான் உம்மை நினைக்கிறேன். ஆண்டவரே, ஆசாரியர்களுடைய ஆரவ சத்தங்களிலே இவ்வளவு சந்தோஷம் உண்டெல்லாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த இசைவாத்திய கருவிகளோடு அவர்கள் ஆராதித்து பாடி துதித்து ஒன்றாய் ஆண்டவரை உண்டு எல்லாம் மகிழ்ச்சியாய் போன காலங்களை நிச்சயமாக இவர்கள் நினைத்து கண்ணீர் வடிக்கலாம் ஆண்டவரே. உள்ளத்தில் வேதனையோடு கூட இருக்கலாம். இப்படி பல மக்கள் இருக்கிறார்கள். என்னுடைய ஆண்டவரே, உங்களால் எல்லாம் கூடும். உடைய கதவுகளை திறக்க முடியும், பூட்ட முடியும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த ஆசையை நிறைவேற்றி கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி இருக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். எனவே இந்த வலைத்தளங்கள் ஊடாக நேரடி ஒளிபூர்வ கலந்து கொள்கிற பிள்ளைகளே, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கிருபை பெற்றவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எது காரியமாக இருந்தால் தேவ சமூகத்தில் கொண்டு செல்லுங்கள். உங்களை நாங்கள் ஆசீர்வதித்து பின்பாக இந்த சபைக்குரிய காரியங்களுக்காக நாங்கள் செல்ல இருக்கிறோம். எனவே கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக உங்களை நாங்கள் ஆசீர்வதித்து நிறைவுக்குள்ளாய் வருவோம். ஆண்டவரே, இந்த நேரடி ஒளிபரப்பிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், ஒவ்வொரு முத்தான மக்களுக்காகவும், பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக, வாலிபர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. நல்ல பலத்தோடு நீடுழி வாழ்க்கையும் கொடுத்து இந்த வியாதிகள், தொற்று வியாதிகள், எப்பேற்பட்ட வியாதிகள், வாதைகள் இவருடைய கூடாரங்களை அணுகாதபடிக்கு இவர்களை அனைவரையும் பாதுகாப்பீர்களாக. இதுவரைக்கு நீங்கள் பாதுகாப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய சமூகம் இந்த வாரத்திலும் அவர்களுக்கு முன்னாக சென்று அவர்கள் கையிட்டு செய்கின்ற வேலைகள், குடும்ப வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அவர்களை நடத்துவீராக. பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே பிள்ளைகளுடைய படிப்புகளை ஆசீர்வதித்து இந்த வாரம் அவருடைய கல்விகளை ஆசீர்வதித்தருளும். விடுமுறை நாட்களை சரியான முறையில் அனுபவிக்கவும் ஆண்டவரே காத்தருளும். கால நிலையினாலே அவர்களுக்கு ஒரு உடலில் எந்த சேதமும் வராதபடிக்கு நோய் இல்லாமல் ஆண்டவரை காத்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே இந்த ஒளிபரப்பில் கலந்து கொண்ட ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். எனவே அன்பானவர்களை, மீண்டும் ஒரு ஒளிபரப்பில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஷலோம் அலைக்கும். சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. பீஸ் பி வித் யூ. இயேசு பேட்டாய்.